இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உந்தன் அருள் புரிவாயே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம்மிடம் இருக்கின்ற குற்றங்கள் தவறுகளை நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள் குறைகளை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Cristo,
சிறந்த கொடைகள் அனைத்தும் இடமிருந்தே வருகின்றன. உம்மீது கொள்ளும் அன்பால் எங்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். நாங்கள் மேன்மேலும் உம்மில் வளரவும் நன்மையானதெல்லாம் எங்கள் மலரவும் இவ்வாறு உமது செயல் எங்கள் வாழ்வில் வெளிப்படவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவரின் வாக்கு என்னை பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. இறைவாக்கினர் இறைமா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 7 முதல் 9. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றிவிட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பேரை சொல்ல மாட்டேன், அவர் பேரால் இனி பேசவும் மாட்டேன் என்பனாயில் உன் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுள் அடைப்பட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நன்றி.
இரண்டாம் வாசகம். தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1 முதல் 2 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய இரத்தத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதை உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 16, இறை சொற்றொடர்கள் 21 தொடங்கி 27 முடியும். அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 22வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இறை வார்த்தையால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் ஒருபுறம் துன்பத்தை அனுபவித்தாலும் மற்றொரு புறம் அது தருகின்ற வல்லமையை அனுபவிக்கின்றார்கள் என்ற சிந்தனையை இன்றைய வாசகங்கள் இறை வாக்கு வழிபாடு நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. வில்லியம் ஹாட்டன் என்று சொல்லக்கூடிய அறிஞர் இப்படியாக சொல்லுவார், இறை வார்த்தை உங்களை பற்றி பிடிக்கும் வரை
நீங்கள் இறை வார்த்தையை பற்றி பிடியுங்கள் என்று சொல்லுவார். இறை வார்த்தைக்கும் மற்ற மானிட வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. மானிட வார்த்தைகளை ஒரு முறை அல்லது இருமுறை கேட்கின்றோம், அதை பற்றி சிந்திக்கின்றோம், அத்தோடு மறந்து விடுகின்றோம். ஆனால் இறை வார்த்தை, கடவுளின் வார்த்தையோ அதை வாசிப்பவர்களை ஆட்கொள்ளக்கூடிய, அதை வாசிப்பவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய மந்திர சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அதை வாசிக்க வாசிக்க அது நம்மை இயக்கக்கூடிய உந்து சக்தியாக, நம்மை இயக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றலாக, இறை வார்த்தையாக மாற்றமடைகின்றது. இதைத்தான் எரேமியா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்தில் இப்படியாக சொல்லுவார்: உம் சொல் என் இதயத்தில் பற்றி எறியக்கூடிய தீ போல இருக்கிறது, அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடைக்கிறது, அதை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன் என்று சொல்லி இறைவாக்கினர் எரேமியா இன்று நமக்கு சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க இந்த இறைவார்த்தையால் ஆட்கொள்ளப்படுவது இரு வகைகளிலே நடைபெறுகிறது. முதலாவதாக, தொடர்ந்து இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பதால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்றோம். இதற்கு உதாரணமாக பார்க்கின்ற பொழுது அன்னை தெரசாவையும் பேராயர் புல்டன்ஷீனையும் சொல்ல முடியும். அன்னை தெரசாவை பணிவாழ்விற்கு தூண்டியது நற்கருணை என்பது உண்மை என்றாலும், இறை வார்த்தையும் அவரை உந்தி தள்ளியது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவேதான் அன்னை தெரசா குஷ்வந்த் சிங் என்பவருக்கு கொடுத்த பேட்டியிலே தான் விவிலியத்தை தவிர வேறு எந்த புத்தகத்தையும் வாசிப்பது இல்லை என்று சொல்லுகின்றார். இதே போல்தான் 20ஆம் நூற்றாண்டிலே இறை வார்த்தையால் ஆட்கொள்ளப்பட்டு அதை வலிமையோடு போதித்தவர் பேராயர் புல்டன்ஷீன். தன்னுடைய ஆற்றல் மிக்க போதனைக்கும் எழுத்துக்கும் அடித்தளமாக இருந்தது கடவுளுடைய வார்த்தையை நாள்தோறும் வாசித்தது, தியானித்தது என்றே அவர் சொல்லுகின்றார். அன்புக்கினியவர்களே, வாசித்து தியானிப்பதன் வழியாக நாம் இறை வார்த்தையால் ஆட்கொள்ளப்படுகின்றோம். இரண்டாவதாக, திடீரென்று எதிர்பார்க்காத நேரத்திலே இறைவனுடைய சிறப்பு அருளினுடைய காரணமாக, இறைவனுடைய கரிசனையினுடைய காரணமாக அவரால், அவருடைய வார்த்தையால் ஆட்கொள்ளப்படுவது. பணம், படிப்பு, புகழ் என்ற சூழலிலே சிக்கி கிடந்த பிரான்சிஸ்கு சவேரியாரை ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பார் என்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்று சொல்லக்கூடிய இன்றைய நற்செய்தி வாசகம் அவருடைய வாழ்வை மாற்றியது என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே போல வாழ்வினுடைய மகிழ்ச்சியை உலக இன்பத்திலும் உடல் சுகத்திலும் தேடிக்கொண்டிருந்த புனித அகஸ்தினாரை ஆட்கொண்டது, புதிய மனிதனாக மாற்றியது கீழ்கண்ட இந்த இறை வார்த்தை. ரோமியருக்கு எழுதிய திருமடல் 13வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை: இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது, ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இறைவார்த்தை தான் புனித அகஸ்தினாரை உருமாற்றியது, வாழ்வை கொடுத்தது என்று பார்க்கின்றோம். இத்தகைய இந்த வார்த்தைகள் திடீரென்று எதிர்பார்க்காத நேரத்திலே நிகழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக இறைவனது வார்த்தை இனிமையானது மட்டுமல்ல, இடர்பாடானதும் கூட, தூய்மையானது மட்டுமல்ல, துன்பத்தை தரக்கூடியதாகவும் இருக்கிறது, வித்தியாசமானது மட்டுமல்ல, விபரீதமானதும் கூடையாக இருக்கிறது, புனிதமானது மட்டும் அல்ல, புதிரானதுமாக இருக்கின்றது. அன்புக்கினியவர்களே, ஆக ஆற்றலை, ஆக்கத்தை தரக்கூடிய இறைவார்த்தை மற்றொரு புறம் துன்பத்தையும் இடர்பாடுகளையும் தரக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றன. ஆண்டவரின் வாக்கு நாள் முழுவதும் என்னை நகைப்புக்கும் பழி சொல்லுக்கும் உள்ளாக்கியது என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக எரேமியா சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே வாக்கு மனு உருவானவரே,
தான் சந்திக்க போகக்கூடிய துன்பங்களை விலாவரியாக எடுத்துச் சொல்லுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுளினுடைய வார்த்தையால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் யாரும் துன்பம் இல்லாமல் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது, துயரப்படாமல் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 4வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம். இருபுறமும் கருக்கு வாய்ந்த கூரிய வாளான இறை வார்த்தை என்று சொல்லி பார்க்கின்றோம். தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை கீறி கிழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இறை வார்த்தை என்று சொல்லக்கூடிய இந்த வாளால் குத்தி ஊடுருவப்பட்ட அன்னை மரியாள் தொடங்கி கடவுளினுடைய வார்த்தையின் பொருட்டு மறைசாட்சியாக மடிந்த புனிதர்கள் அனைவரும் இந்த ஆற்றல் மிக்க வார்த்தையின் பொருட்டு துன்பப்பட்டவர்கள், வேதனைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இறை வார்த்தை தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு துன்பமும் துயரமும் தருவது எதற்காக? அவர்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காகவா? நிச்சயமாக இல்லை. அன்புக்குரியவர்களே, அவர்களை இன்னும் பயனுள்ள கருவிகளாக உருமாற்றுவதற்காக. எனவேதான் இறைமகன் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகின்றார், என்னை பின்பற்ற விரும்பக்கூடிய எவனும், இறைபணியை ஏற்கக்கூடிய எவனும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு, அதாவது துன்பங்கள் நிறைந்த அந்த வாழ்க்கையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆக இறைவனுடைய பணியாட்களாக மாற்றுவதற்காகத்தான், இறைவனுடைய பயனுள்ள பாத்திரங்களாக உருமாற்றுவதற்காகத்தான் கடவுள் இந்த துன்பங்களை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, மனிதன் ஒருவன் மூங்கில் மரங்கள் அடர்ந்த அந்த காற்றுக்குள்ளாலே பயணம் செய்கின்றான். கையிலே கத்தியோடு அவனுடைய பயணம் தொடங்குகின்றது. மூங்கில் மரங்கள் பயந்து நடுங்குகின்றன. எங்கே தன்னை வெட்டி விடுவானோ என்று சொல்லி அச்சப்படுகின்றது. ஒவ்வொரு மூங்கிலாக பார்த்து வந்த அந்த மனிதன் இறுதியாக தனக்கு தேவையான மூங்கில் ஒன்று இருப்பதை பார்த்தவுடனே அதன் அருகிலே சென்று வெட்ட ஆரம்பிக்கின்றான். அந்த மூங்கில் என்னுடைய தலைவிதி, நான் சாகப் போகின்றேன் என்று சொல்லி புலம்புகின்றது. இன்னுமாக அந்த மனிதனை பார்த்து நகைக்கின்றது, அந்த மனிதனை பார்த்து சண்டை போடுகின்றது. இன்னுமாக அந்த மனிதனை திட்டி தீர்க்கின்றது, சபிக்க ஆரம்பிக்கின்றது. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மூங்கிலை தீயினால் அவர் அதை ஒழுங்குபடுத்தி இன்னுமாக அந்த மூங்கிலை துளையிட ஆரம்பிக்கின்றான். துளையிட ஆரம்பித்த பொழுது மீண்டுமாக அந்த மூங்கிலானது அந்த மனிதனை பார்த்து சபிக்க தொடங்குகின்றது, அழ ஆரம்பிக்கின்றது. இறுதியிலே அவன் அந்த மனிதன் அந்த மூங்கிலை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கின்றான். அதிலிருந்து இசை வெளிவருவதை பார்க்கின்றான். புல்லாங்குழலாக மாறியிருந்த அந்த மூங்கில் தேனினும் இனிய அந்த இசையை 8 திக்கும் பரப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போது அந்த சபித்து கொண்டிருந்த, திட்டி தீர்த்து கொண்டிருந்த, பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த மூங்கில் மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு அந்த மனிதனை பார்த்து கரம் கூப்பி அவனுக்கு நன்றியோடு அவனை நினைத்து பார்த்ததாம். அன்புக்குரியவர்களே, மனிதனும் ஒரு மூங்கில் தான். துன்பங்கள் அவனை வாட்டி அவனுக்குள் துளைகளை போடவில்லை என்றால் அவன் மூடிய மூங்கிலாக, அதாவது மூடிய மனமுடைய மனிதனாக இருப்பான். திறக்க மனமில்லாத மனிதனை பிறர் புரிந்து கொள்வதும் கடினமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, அவனும் பிறரை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். துளையிடப்படாத மூங்கிலால் யாருக்கும் பயனும் இல்லை. அதை அடுப்பெரிக்குவதற்காக பயன்படுத்துவார்கள். அதே போல்தான் திறந்த மனமில்லாத, துன்பங்களை தாங்காத மனிதனால் இந்த உலகத்திற்கு பயன் இல்லை. அன்புக்குரியவர்களே, அதே போல வாழ்வின் துன்பங்களால் துளையிடப்படாத மனிதன் இசை என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அவன் அனுபவிக்க முடியாது. துன்பத்தால் தூய்மை பெறாத மனிதன் வாழ்வை பெற முடியாது, வாழ்வை பிறருக்கு வழங்கவும் முடியாது. எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், என்னை பின்பற்ற விரும்பும் எவனும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தன்னுடைய உயிரை பொருட்டாக கருதாதவர் எவரும் வாழ்வடைவார் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய 119வது அதிகாரம் 71வது இறை வார்த்தையில் இப்படியாக சொல்லுவார், எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்காகவே, எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்காகவே என்று சொல்லுவார். ஒருபுறம் துன்பத்தை தரக்கூடியதாக இறை வார்த்தை ஆண்டவருடைய வாக்கு இருந்தாலும், மற்றொரு புறம் அதே வாக்கு துன்பத்தை
பாவத்திலே வீழ்ந்து விடாமல், கசப்புணர்விலே கவலைப்பட்டு உழலாமல், நம்முடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாகவும் வல்லமை தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. ஆண்டவருடைய வாக்கினுடைய காரணமாக அல்லல் படக்கூடிய எரேமியா இப்படியாக சொல்லுவார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை உட்கொண்டேன், அவை எனக்கு மகிழ்ச்சியை தந்தன என்று சொல்லுவார். இதே செய்தியை திருப்பாடல் ஆசிரியர் இப்படியாக கூறுவார், தன்னுடைய 119வது அதிகாரம் 50வது இறை வார்த்தையிலே, உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது என்று சொல்லுவார். ஆக இறைவனுடைய வார்த்தை ஒருபுறம் துன்பத்தையும் வேதனையும் தந்தாலும் இன்னொரு புறம் மகிழ்ச்சியிலே நிறைவை தருகின்றது. அன்புக்குரியவர்களே, ஆக இறை வார்த்தை என்னை ஆட்கொள்ளும் அளவிற்கு அதை நான் வாசித்து தியானிக்கின்றேனா என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இறை வார்த்தையின் பொருட்டு நான் துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, புனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்கின்ற பொழுது, மிகப்பெரிய மகான்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தையை வாசித்தார்கள், அதிலிருந்து துன்பத்தை தாங்கிக் கொள்வதற்கான மனவலிமையை பெற்றார்கள், வாழ்க்கையிலே நிறைவை மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஆக ஆண்டவர் சீடர்களாக சீடத்திகளாக நாம் மாற வேண்டும் என்றால் தன்னலத்தை துறந்து இறை வார்த்தை அவருடைய அழைப்பை நாம் முதலிலே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய துன்பங்களை அதன் வழியாக அழைப்பின் வழியாக வரக்கூடிய துன்பங்களை நாம் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி துன்பங்களை நாம் தாங்கிக் கொள்ளுகின்ற பொழுது இறைவனுடைய முன்னிலையிலே நாம் மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை நாம் நிறைவாக வாழ முடியும். அத்தகைய அந்த நிறைவான மகிழ்ச்சியை நாம் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஆண்டவர் கருணையும் இரக்கமும் நிறைந்தவர், கூவி அழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகுந்த அருளன்பு காட்டக்கூடியவர். அந்த ஆண்டவரிடம் நம்முடைய வேண்டுதல்களை இந்த நேரத்திலே நாம் எடுத்துச் சொல்லுவோம். தாயும் தந்தையுமாக எங்களை வழிநடத்தக்கூடிய அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான நாளை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர்
உமக்கு அஞ்சுவோருக்கு சேமித்து வைத்திருக்கக்கூடிய நலன்கள் எத்தனை சிறந்தவையாக இருக்கிறது. நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரித்து பாதுகாக்கக்கூடிய உமது அருளன்பை நினைக்கின்ற பொழுது எங்களுக்கு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் நிறைவும் கிடைக்கின்றது. ஆண்டவரே, அத்தகைய அந்த அருள் அன்பிற்காக, உம்முடைய கருணைக்காக, உமது இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே எங்களுடைய வேண்டுதல்களுக்கும் நீர் செவி சாய்த்தருளாம். அன்பு ஆண்டவரே, இதோ எங்களுடைய பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களில் இருக்கக்கூடிய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பீராக. நோய் நொடிகளோடு வேதனைப்படக்கூடிய குடும்பங்கள் உண்டு. கடன் தொல்லைகளினால் துன்பப்படக்கூடிய குடும்பங்கள் உண்டு. குடும்ப சமாதானத்தை இழந்து தவிக்கக்கூடிய பரிதவிக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு. அத்தனை குடும்பங்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு தேவையானதை அருள்வீராக. நோய் நொடிகளோடு துன்பப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய மக்களுக்கு நோயிலிருந்து விடுதலையை கொடுத்தருளும். ஆண்டவரே, இன்றுமிடம் வந்தவர்களை எல்லாம் தொட்டு ஆசீர்வதித்து, நான் விரும்புகிறேன் நீ நலமாக என்று சொல்லி அவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலையை கொடுத்தீரே. அன்பு ஆண்டவரே, இன்று கொரோனா என்று சொல்லக்கூடிய நோய் கிருமிகளினால் தாக்கப்பட்டு வேதனையோடு பயத்தோடு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கக்கூடிய, பரிதபித்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் தங்களையே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நோயிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. உம்மால் இயலும் என்பதனை நாங்கள் நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, இதோ மக்களினுடைய வாழ்வுக்காய், மக்களினுடைய பாதுகாப்பிற்காய், அவர்களுடைய நலனுக்காய் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள், இன்னுமாக காவல்துறையை சார்ந்தவர்கள், சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், செவிலியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அன்பு ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பொருட்படுத்தாமல் மக்களினுடைய வாழ்வுக்காய், பொது நலனுக்காய் அர்ப்பணித்திருக்கக்கூடிய அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலன்களை கொடுத்தருளும். தீமையில் தீயோன் தாக்காதபடிக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அன்பு ஆண்டவரே, இனமாக பல்வேறு தேவைகளோடு உழலக்கூடிய மக்கள் உண்டு. சமாதானத்தை இழந்து வாழக்கூடிய மக்கள் உண்டு. இதோ உலகம் தர முடியாத சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரே. அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சமாதானத்தை கொடுப்பீராக. மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழ அருள் புரிந்தருளும். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, இன்னுமாக நாங்கள் இறை வார்த்தையை தியானித்து அதன் மூலமாக இறை வார்த்தையின் வழியாக நாங்கள் நடக்கவும், அதன் வழியாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ளவும், அதில் வரக்கூடிய துன்பங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதற்கான மன வலிமையை சக்தியை எங்களுக்கு தருவீராக. உம்முடைய அருள் கரம், உம்முடைய ஆசீர்வாதம், உமது உடனிருப்பு, உம்முடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி செல்லட்டும். உம்முடைய கரங்களால் உம்முடைய சிறகின் கீழ் வைத்து எங்களை பாதுகாத்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கேட்டு மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லா வல்ல இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையில் அனைத்து நலனுக்காகவும்
உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வின் நிறைவாகிய இறைவா, எங்கள் உழைப்பின் பயனாக நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். இப்பீடத்தில் அருட்சாதன முறையில் நிறைவேறும் எங்கள் மீட்பின் பலி உம்முடைய வல்லமையால் எங்கள் வாழ்விலே நிறைவுறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்விற்குரிய செயலுமா. உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர் பூண்டன விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர்
வழியாகவே தூயவர் பிரித்திருக்கலாம் ஒன்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை பிரிதப்படுத்த உமை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவா. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர் கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து வானோக்கி பார்த்து நன்றி செலுத்தி அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இருப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக பரிபாலகர் அந்தோணி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
தந்தையே, தூயாவின் தோழமையில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமையனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை நாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு எழுந்தீரே. எங்கள் குற்றங்களை பராமலும் திருச்சபை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னுள்ளத்தில்
மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தமி காத்து முடிவில் இருப்பதாக. மண்ணில் கலந்திடும் மழைத்துளி போல மன்னன் இயேசு எனில் வரும் நேரம் கண்ணில் இமைகள் இணைந்திருப்பது போல் அன்பின் இயேசு எழுகின்ற நேரம் மனதில் பிறந்து மகிழ்வுடனே நான் பாடுவேன். மனத்துயரெல்லாம் சொல்லி 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 நான் பாடுவேன். இறைவா இறைவா என்னில் இணைந்திடவா, என் இதயம் இதயம் உன்னில் உறைந்திடவா. மண்ணில் கலந்திடும் மழைத்துளி போல மனம் இயேசு எனில் வரும் நேரம் எழுதாத ஓவியம் நானன்றோ, எழுந்து நீயும் பேசிடவா, எழுந்து நீயும் பேசிடவா. பழுதான வீடை நானன்றோ, அன்பு இசை மீட்டிடவா, அன்பு இசை மீட்டிடவா. அழுகின்ற மெழுகாக துடிக்கின்றேன், நிதம் அழியாத வாழ்வாக வருவாயே. அழுகின்ற மெழுகாக துடிக்கின்றேன், நிதம் அழியாத வாழ்வாக வருவாயே. இறைவா இறைவா என்னில் இணைந்திடவா, என் இதயம் இதயம் உன்னில் உறைந்திடவா. மண்ணில் கலந்திடும் மழைத்துளி போல மன்னன் இயேசு எனில் வரும் நேரம் கண்ணில் இமைகள் இணைந்திருப்பது போல் அன்பின் இயேசு எழுகின்ற நேரம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உம் திருமகன் பட்ட பாடுகளின் நினைவாக நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவால் எங்களுக்கு புத்துயிரளித்துள்ளி. இதன் பெயராக கிறிஸ்துவின் பாடுகளின் பொருளை எங்கள் அன்றாட வாழ்வில் கண்டுணரவும், இதனால் எங்கள் வாழ்வில் வெளிவேடத்தை அகற்றி உண்மையான அன்புடன் எம் சகோதர சகோதரிகளுக்கு ஊழியம் செய்யவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் தோழமையிலும் சென்று வாழுங்கள். இறைவன் நம்மோடு வாழ்கிறார்.